இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆப்ஷன் ஏ ஞானேஷ்குமார், ஆப்ஷன் பி சுக்பீர் சிங் சாந்து, ஆப்ஷன் சி விவேக் ஜோஷி, ஆப்ஷன் டி ராஜீவ்குமார், ஆப்ஷன் இ இவற்றுள் எதுவும் இல்லை. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஞானேஷ்குமார். ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது 1 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இது 1989ஆம் ஆண்டு எலெக்ஷன் கமிஷன் அமெண்ட்மெண்ட் சட்டத்தின்படி தான் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷன் மெம்பர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனில் ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மெம்பர் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஸோ ராஜீவ்காந்தி பீரியடில் 1989 வந்து மக்களுடைய அந்த ஓட்டிங் ஏஜை 21லேருந்து 18 வந்து லெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நிறைய எலெக்ஷன் ஐடிஸ் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். அதனால தான் 1 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து அடிஷ்னலாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஞானேஷ்குமார் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ சுக்பீர் சிங் சாந்து அண்ட் விவேக் ஜோஷி இவங்க 2 பேருமே எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஸோ ராஜீவ்குமார் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்.